டேய் இல்லடா மச்சான் போலீஸ்டா ஓடுடா வேகமா ஓடுடா டேய் யாரா நீ டேய் ஏந்திரா டேய் ஏந்திரு யார் நீ உன்னை எதுக்கு அவனுக்கு துரத்துறானுங்க உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இங்க குடிச்சிருந்தேன் சார் தேவையில்லாம அடிக்கிறாங்க சார் எங்க குடிச்சிட்டு இருந்த இங்க சார் இங்க எதுக்கு வந்த நீ குடிக்க வந்தேன் சார் குடிக்க உனக்கு இதான் இடமா காட்டுல தான் உட்காந்து குடிப்பியா நீ நீ எப்பறா இவனை பார்த்த சார் இந்த வழியா போறப்ப பார்த்தேன் சார் சார் இந்த வழியா போறப்ப பார்த்தேன் சரி நீங்க என்ன பண்ற இல்லைங்க சார் இங்க மாடு பார்க்க வந்தேங்க சார் மாடு பார்க்க வந்தா 4 பேர் துரத்திட்டு போனாங்க சார் அதான் யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன் நீங்க வந்தீங்க உங்களை கூட்டு வந்தாங்க சார் நான் நீ எந்த ஊரு நான் இங்க தான் சார் பக்கத்துல தான் சார் வீடு எங்க இங்க தான் சார் பக்கத்துல தான் சார் உன் பேர் சார் என்ன என் பேர் விக்கி சார் வீடு எங்க இருக்கு வீடு கண்டிக்கு பக்கத்துல இருக்குங்க சார் சரி ஓகே உன்னை எப்ப ஸ்டேஷன் கூப்பிட்டாலும் வந்து பதில் சொல்லணும் என்கொயரி இருக்கும் சரி, okay, சரியா sir. நீ கிளம்பு தம்பி நீ வேணாம் போ டேய் மச்சான் போலீஸ் வந்து அவனை கூட்டி வாங்கடா தம்பி இங்க உட்காரு இங்கே உட்காரு ஒரு 5 நிமிஷம் வரேன் என்கிட்ட சொன்னதை யார்ட்டையும் சொல்லாத இதை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் இதை யார்ட்டையும் ஷேர் பண்ணாத இனிமேல் இந்த விஷயத்தை எடுத்து நான் டீல் பண்ணிக்கிறேன் ஓகே சார் ஓகே ரைட் தம்பி என்ன பாரு தம்பி உன்னை ஏன் அவங்க கொல்ல வந்தாங்க நீ என்ன பண்ண நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் நீ யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது உன் ஃபோட்டோ கூட அவங்கக்கிட்ட கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும் சார் அந்த பார்ல தான் சார் சண்டை எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது நீ வெட்ட வந்தது யார் தெரியுமா இந்த ஏரியா ரவுடியோட பையன் அவன் கையில் மட்டும் நீ மாட்டியிருந்தா உன்னை கண்டந்தனமாக வெட்டி போட்டிருப்பான் பொய் சொல்லாமல் என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு சார் எனக்கு அவனுக்கு எந்த பகையும் இல்லை சார் பார்ல தான் சார் சண்டை உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா அரசியல்வாதிங்க பெரிய பெரிய ரவுடிங்க எல்லாம் பணக்காரனாக இருக்காங்க ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயில்னு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கடா உன்ன மாதிரி எத்தனை பசங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அவங்க லைஃப் எப்படி போயிருக்குது தெரியுமா சார் எங்கள் ஏரியா பேரை கேட்டாலே எவனும் வேலை கொடுக்க மாட்டான் நாங்கள் என்ன சார் பண்ணுறது நாங்கள் இப்படி தான் போய் ஆகணும் அவங்கள சொல்லி தப்பு இல்லை உங்களை அப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க நீ உண்மையை சொல்லலாம் உங்கள் ஏரியாவிலேருந்து உன்னை மாதிரி இன்னொருத்தன் வந்து இதை செய்ய தான் போகிறான் அதனால் நீ என்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் உன்னை யார் கொல்ல அனுப்புனாங்க மட்டும் சொல்லு நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ உண்மையை சொன்னீங்கன்னா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு நேரம் வரும்போது நான் உங்களை பார்த்துக்கிறேன் உண்மையை சொல்லு தம்பி இதை நான் எனக்காக கேட்கல நாளைக்கு உன்ன மாதிரி பசங்க வந்து வீணாக போயிடக்கூடாதுக்காக கேட்குறேன் உண்மையை சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே சார் தம்பி சொல்லு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு யோசிக்காத நீ சொல்லு நான் பார்த்துக்கிறேன்
தம்பி கவலைப்படாத, இதை யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்தா திறமையான பையன் மாதிரி தெரியுது. நீ இங்கேருந்து போயிட்டு வேற எதனா வேலை தேடி பொழைச்சிக்கோ. இதுக்கப்புறம் உன்னை நான் அந்த கேங்கோட பார்த்தேன் விட மாட்டேன். பார்த்து புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கோ, சரியா? உன் மேலே சரகுனா தெரியுது. இரு, நான் போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன். உட்காந்துட்டு வரேன். இந்த தம்பி இதை போயிட்டு மாற்றிட்டு வா, போ. சீக்கிரம் போயிட்டு வா. சார் போயிட்டு வரேன் சார். எங்கே போகிற? இரு, நான் வந்து விட்டு வரேன். வேணாம் சார், ஃபோன் மட்டும் கொடுங்க சார், என் ஃப்ரெண்டு வர சொல்லிடுறேன். அப்படியா? இந்தா. ஹலோ, யாரு? டேய் நான் தான் விஜய் பேசுகிறேன்டா. டேய் ஜெய், எங்கடா இருக்க? உன்னை போலீஸ் பிடிச்சி போனாங்கன்னு வைக்க சொன்னா, எங்கடா இருக்க? டேய் இந்த நம்பர்லேருந்து உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அந்த இடத்துக்கு வந்துடு. டேய், அங்க எதுவும் பிரச்சனையாடா? போலீஸ் எதுவும் பக்கத்துல இருக்காங்களாடா? நீ வாடா, இந்த லொக்கேஷனுக்கு வாடா. சரிடா மச்சான், நீ லொகேஷன் அனுப்பு, நான் வரேன். என்னடா வந்துடுவானா அவன்? வந்துடுவான் சார், இந்த பக்கத்தில் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். வந்துடுவான் சார். தம்பி அவன் கூட போ, நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்றப்போ வரணும், சரியா? ஓகே சார். போயிட்டு ஒழுங்காக இருக்கணும். ஓகே சார். ஆனால் எப்படி நான் உங்களை போலீஸ் விட்டாரு? நானும் கேட்க நினைச்சேன், போலீஸ்கார் எப்படி விட்டாரு உன்னை? அதெல்லாம் எதுவும் கேட்கல மச்சான். 4 பேர் என்னை வெட்ட வந்தாங்களே, அவங்க யாருன்னு கேட்டார். அதுக்கப்புறம் பாரில் சண்டே ஆயிடுச்சு, அதான் என்னை வந்து வெட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு என்கொயரி பண்ணார். வேற எதுவும் கேட்டாரா? அட்ரஸ் கேட்டார் மச்சான். எந்த அட்ரஸ் கொடுத்த? நானா அது ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்தேன் மச்சான். ஆனால் நானும் பெரிய பிரச்சனையாகும் நினச்சினேன். பரவாயில்ல, சிம்பிளாக விட்டாருண்ணே. சரி சரி, ரொம்ப நேரம் நீங்க பேச வேணாம், கிளம்பிடலாம். சரி, தம்பி வண்டியில வண்டியில. ஏறான். நம்ம எல்லாரையும் செங்கை அண்ணன் தான் யூஸ் பண்ணிட்டு செங்கி அண்ணன் தான். இறங்கடா கீழே. டே அவனை போடாம விட்டது அண்ணனுக்கு தெரியுமா? ஆனால் சரக்கு வாங்கும்போதே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அண்ணன் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாருண்ணே. டே என்னை பிடிச்சி வச்சவங்கள பார்த்தல, அண்ணனுக்கு ஃபோன் போட்டல, அப்போ என்ன சொன்னார்? ஆனால் செங்கையன் ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கல. அப்புறம் சேகர் அண்ணன் ஃபோன் அடித்தேன், அவரும் எடுக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, கூட்டம் வந்துட்டேன். டேய் வேலை இருந்துச்சுடா, பொருள் மாத்திட்டு இருந்தா, அதனால தானே ஃபோன் எடுக்க முடியல. சரி மச்சான், நீ எடுக்கல, அண்ணன் ஏன் எடுக்கல? இப்போ புரியுதாடா அவர் ஏன் நம்ப வேணாம்னு சொல்றது? அண்ணன் எதுவும் டீலிங் வந்திருப்பாரா, அதனால தானே அவன் ஃபோன் பண்ணி எடுக்காம இருந்திருப்பாரு. மணி இப்போ 5ஆவது, இதுவரையும் கால் பண்ணவே இல்லை அவரு எஸ்கேப்பாக தான் பார்க்குறாரு மச்சான் உஷாரா. எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நல்லா நம்மளை மாட்டி விட்டுட்டு அவர் எஸ்கேப்பாக தானே பார்க்குறாரு மச்சான். நீ ஒருத்தனுக்காக யோசிக்காதடா, ஆனால் அண்ணன் அப்படி கிடையாதுடா. நம்ம சுற்றி எவ்வளோ பசங்க இருக்காங்க, எல்லாரோட வாழ்க்கையும் யோசிக்கிறாரா. அண்ணன் இடத்துல நான் இருந்தாலும் அதான்டா யோசிச்சிருப்பேன். ஏய், இந்த போலீஸ்காரன் பிடிச்சானே ஒருத்த பயந்துட்டா நீ. இனிமே நீ என் கேங்கு செட் ஆக மாட்டே, கிளம்பு. நான் அண்ணன்ட்ட சொல்லிக்கிறேன், இவன் போலீஸ்காரனை பயந்து ஓட்டான்னு சொல்லி. டே மச்சான், அவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதுடா. நான் பட்டுட்டேன்டா, அதனால தானே உங்ககிட்ட சொல்றேன். நீ பட்டாதான்டா தெரிந்துவ. ஏய் பயந்துடா நீ, ஒருத்த கிளம்பு நீ. ஏய் வண்டியில் ஏறான், அவன் பயந்துட்டான்டா, அவன் எங்கேயாவது போட்டோம். அந்த போலீஸ்கார் சொன்னனால நான் திருந்தி என் வாழ்க்கையை பார்க்க போயிட்டேன். இவங்க ஒன்றுமும் கத்தியை தூக்கிட்டு செங்கனுக்கு அடிமையாக தான் சுற்றின்னு இருக்கிறாங்க.
டேய், நீ இப்போ என்னை ஒருத்தவனை கொண்டலாம், ஆனால் என் டிபார்ட்மெண்ட் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உன்னை சும்மா விடாதுடா. ஏய், நான் கரை வெட்டியும் இல்லை, கார்பரேட்டும் இல்லை, அதுக்கும் மேலே நிழல் உலகம் என்னையே கண்டுபிடிச்சி போகணுன்னு பார்க்குறல்ல. நேர்மையாக இருந்து என்னடா சாதிக்க போகிறேன்? ஏய், ஒருத்தன் நம்மளை நோட்டம் வர பாடுறா, யாருன்னு பாருங்கடா. யாரு? டேய், என்னடாச்சு உங்களுக்கு? டேய், உங்களை தான்டா கேட்குறேன். ஒருத்தன் நிற்கிறான், போய் பிடிங்கடான்னாக்கா. விஜய்ண்ணா. விஜயா? டேய், அவன் நம்ம நம்பிக்கை துரோகி. போய் பிடிங்கடா அவனை. என்னடா பாச கண்ணை மறைக்குதா? நம்ம தொழில பாசம் கூட தெரியும்ல. டேய் என்னை விடுங்கடா, டேய் விடுங்கடா, டேய் என்னை விடுங்கடா, ஏய் விடுங்கடா, நான் தான் விடுங்கடான்னு சொல்கிறேன்ல, விடுங்கடா. டேய் என்னடா விட்றா. விட்டுருண்ணா. என்னடா ஒன்றும் நான் விட்டுருண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணே விட்டுண்ணே. டேய் என்னடா சொல்லிட்டு இருந்தீங்க? நானா இப்போதான் அவன் அம்மா எழுதிட்டு நியூவா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறான். விட்டுருண்ணா. அண்ணா விட்டுண்ணே. நானா ப்ளீஸ்ண்ணா. எப்பட்றா விட சொல்ற? நானா அவனுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போண்டாக விட்டுருண்ணா அவனை. ஏய், இவனுக்காக உன்னை விட்றேன். வெளில போய் யார்ட்டையாவது ஏதாவது வளரணும்னு வையே, அறுத்து போட்டுரும். ஜாக்கிரதை. போடா போடா போ போடா போ. ஏய் ஆடா. என்ன விஜய், ஊருக்கு போனதுலேருந்து ஃபோனே பண்ணல? ரூமில் தான் இருக்கிறேங்கண்ணா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன், அதான் ஃபோன் போட முடியல. சொல்லுங்கண்ணா. ஊருக்கு போனியா, என்னாச்சு? உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுனியா? நாளைக்கு கடைக்கு வாஜம்ண்ணா, எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாகுது, நான் தூங்க போகிறேன். சரி, நீ தூங்கு. ஓகே ஜம்னா. காலையில் நான் கடையில் பார்க்குறேன். சரி ஜம்னா, பாய். பாய். நான் போகிறேண்ணே. என்ன விஜய் காலையில் கடைக்கு வரேன்னு சொன்னா, இப்போ ஆளை காணோம். அண்ணா, விஜய் கடைக்கு வரலையா? ஊருக்கு போயிருக்க ஜமுனா. ஓ, நைட் கால் பண்ணேன், ரூம்ல தான் இருக்கேன்னு சொன்னான்.
கல்ல கடைக்கு வரேன்னா ஆனா வரல இன்னும். டயர்ல தூங்கியிருப்பாமா, வந்துடுவான். நீங்க போய் வேலையை பாருங்க. சரிண்ணா. விஜய், ஓபன் பண்ணு விஜய். என்ன ஜம்னா காலையிலே வந்துடுறேன், நான் தான் கடைக்கு வரேன்னு சொன்னேன்ல. சரி உள்ளவா. இப்போ எதுக்கு ஜம்னா இவ்வளோ தூரம்? என்னாச்சு விஜய்? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? அது ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னாச்சு? கண்ணத்துல ஏதோ அடிபட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஏதோ மறைக்கிறதானே? அதான் உண்மையை ஒன்றும் சொல்லு. இல்லைன்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். சரி அதை விடு விஜய். என்னாச்சு? ஊருக்கு போனியே, அம்மா அப்பாட்ட பேசுனியா? என்னடா விஜய் ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்ற? ஏன் அழுகுற? என்னாச்சுடா? எங்க அப்பா மேல இந்த கோவத்தினால எங்க அம்மா பார்க்க முடியாம ஆயிடுச்சு ஜம்னா. என்னை தேடி தேடி ஊர் ஃபுல்லா அழிஞ்சுக்கிறாங்க எங்க அம்மா. கடைசி வரையோட பார்க்காமலே போயிட்டாங்க. அம்மா. சரி விஜய், நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. சரி அழாத விஜய். இங்க பாரு விஜய், நம்மளோட கடைசி வரைக்கும் யாரும் வரப்போறது இல்ல. நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. இனிமே நம்ம லைஃபை மட்டும் நம்ம பார்ப்போம். உனக்கு நான் இருக்கேன், எதை பத்தியும் கவலைப்படாத. நான் என்னைக்குமே உன் கூடயே இருப்பேன் விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத. தப்பு பண்ணிட்டேன் ஜம்னா. விதி எதுவோ அது போலதான் நடக்கும் விஜய். நீ எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. அழாத விஜய், அழாதன்னு சொல்றேன்ல. ஜம்னா நான் அவங்க அம்மா அப்பாட்ட வந்து பேசுடா நம்ம கல்யாணத்தை பத்தி. இப்போதைக்கு வேணாம் விஜய், அதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உன் உடம்ப பாரு. எதையுமே யோசிக்காம இரு. கடையில வேற யாருமே இல்லை, நான் போய் கடையை பாத்துக்கிறேன். விஜய், நீ எதை பத்தியுமே யோசிக்காத. நான் நைட் கால் பண்றேன். அண்ணா குட் மார்னிங்ண்ணா. என்ன ஜம்னா நீங்கள் வேலைக்கு வரலையோ? அண்ணா ஜம்னா வேலைக்கு வரல? 2 நாள் லீவு கேட்டிருக்கா தம்பி. அப்படியா? உங்ககிட்ட சொல்லல? சொல்லேண்ணா. சரி நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேண்ணா. சரிப்பா. ஏய் விஜய், சொல்லுண்ணா. இங்க வா. விஜய், ஜமுனா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நீ இத்தனை நாளும் அப்பா அம்மா பார்க்காம இருந்தது ரொம்ப தப்பு தான். சரி பரவாயில்ல விடு. இதுக்கப்புறம் இது நினைச்சும் கவலைப்படாத. அண்ணே நான் இருக்கேன். விஜய், நீ எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத. ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தி யோசிக்காம வேலை சரிண்ணா. பாரு. ஹலோ, சொல்லு விஜய். இன்னைக்கு ஏன் கடைக்கு வரல? இல்ல விஜய், தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட்லாம் கொடுக்கணும், அதனால தான் இன்னைக்கு வேலைக்கு வரல விஜய். ஓ அப்படியா? தாத்தாவை பார்த்துக்க வேற யாரும் இல்லை விஜய், நான் தான் பார்த்துக்கணும். அதனால தான் சரின்னு கடைக்கு லீவ் போட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேற மறந்துட்டேன் விஜய். சரி ஜம்னா, நீ தாத்தா பார்த்துக்கோ, நான் வச்சிடுறேன். ஓகே பாய். ஓகே பாய்.
विजय भाई, विजय भाई, विजय भाई। சொல்லு பையா. जमुना अक्का कुर्के सुनांगे। ஓகே அன்சு. ஜம்னா என்ன கொடுத்து அனுப்பிச்சிருப்பா? என்ன ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறா? சொல்லு விஜய். நீ கால் பண்ணுவேன்னு நினைச்சா அதே போல கால் பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டு பையன் உனக்கு வந்து கவர் கொடுத்தானா? ஆமா. அந்த கவர்ல இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளைக்கு சொல்ற லொகேஷனுக்கு நீ வந்துரு. எதுக்கு ஜம்னா? நான் சொல்றத மட்டும் கேளு. ஜம்னா வானா வரணும். என்னன்னு சொல்லு ஜம்னா. வானா வரணும்னு சொல்றேன்ல. ஓகே ஓகே. சரி, தாத்தாக்கு உடம்பு சரியாயிடுச்சா இப்போ? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய், நீ அதை விடு. சரி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நான் எங்கே வரணும்னு சொல்லு. வாட்ஸ்அப்பில் உனக்கு லொகேஷன் அனுப்புகிறேன், மறக்காமல் அங்கே வந்துரு. சரி ஜம்னா, வந்துடுறேன். நான் வச்சிடுறேன்.